பிரைஸ்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் உங்களை காண தந்த தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 9:16 சொல்லுது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலயாம். பரிசுத்த பிதாவே நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவே பேசுங்க, கேட்கிறோம் பிதாவே, ஆமென். வேதம் தெளிவாக சொல்லுது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். இன்றைக்கி சண்டே சர்வீஸில் நம்ம அநேக இடங்களில் போய் கடந்து அநேகரை இன்றைக்கி கண்முகம் நம்ம பார்க்கலாம். சபைகளோட ஒரு விசுவாசிகளோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம். நம்ம ஊழியக்காரங்களுக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தலாம். நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கலாம். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கலாம், மகிமையாக ஆராதிக்கலாம், கைதட்டி ஆராய்ச்சி, வாய் துதிச்சு ஆராய்ச்சி கர்த்தரை மேம்படுத்தலாம். இப்படி இருக்கப்படும் போது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ரோமர் சபையை பார்த்து, ரோம அரசாங்கத்தை பார்த்து அப்போ சொன்னாங்க, பவுல் முகாந்தரம் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், பரிசுத்தாவி கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்லங்கிற இறங்குகிற தேவனாலே யாம். அப்படின்னைக்கு நமக்கு கர்த்தர் எதுலெல்லாம் இறங்கலை, எதெல்லாம் இறங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அதை சிந்திக்கணும். ஏன்னா கொர்நேலியு ஜெபம் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு தூதன் கொர்நேலியுவிட்டு சொன்னார், கொர்நேலியுவே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனை நினைவூட்டும்படியாக தேவ சன்னதியில் எட்டிட்டு, தேவனை நினைவூட்டும்படியாக தேவ சன்னதியில் எட்டிட்டு அப்படின்னு சொல்லி கொர்நேலியுவிட்டு ஒரு தேவதூதன் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:3-4 தெளிவாக இருக்குது. உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவ சமூகத்தில் எட்டிட்டு, அப்போ தேவ சமூகத்தில் எட்டிட்டுன்னு சொன்னதுனால தான் அங்கேருந்து ஒரு தூதனை அனுப்பினார். தூதன் இறங்கி நின்னார். யார்கிட்ட பார்த்து பயந்தாராம், யாருக்கு பார்க்க, ஆமாம், நடுங்கினார். யார்? கொர்நேலியு. உடனே தேவதூதன் சொன்னார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும், உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனை நினைவூட்ட முடியுமா? அவர் சமூகத்தில் எட்டிட்டு. நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுன்னு சொன்னால் அவர் இறங்கியிருப்பார். கண்டிப்பாக நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நம்ம இறங்கியிருப்பார். கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி கர்த்தர் கூட இருக்கிறார். அழகாக ஒரு தேவதூதன் உட்காந்து அழகாக சொல்லி அப்படியே பார்த்து சொல்கிறார். தேவதூதன் சொல்லி பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொன்னோன்னா, அப்புறம் கிதியோன் மறுபடியும் கேட்குறாரு, கர்த்தர் எங்கள் கூட இருந்தாருன்னா இப்படி ஏன் நடக்குது அப்படின்னு. ரிட்டன் கர்த்தர் எங்கள் கூட இருந்தார், ஏன் இப்படி நடக்குது, எந்த காலத்துலையுமே தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் தூதன் சொல்லார், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி. அதுக்கு அடுத்த சாப்டர் வாசித்து வந்தோம்னா பயங்கரமான காரியங்களை கர்த்தருடைய தூதன் சொல்லியிருக்கிறார். கருவாளி மரத்தில் உட்காந்துருக்கிறார், உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார் தூதன். ஆமாம், தூதன் உட்காந்து சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்டிருக்காரு. அப்படித்தான் யோசுவா உட்காந்து இருக்கும்போது அவர் நிற்கப்படும் போது ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் கத்தியோடு நிற்கிறார். கத்தியோடு நிற்கும்போது யோசுவா போய் கேட்குறாரு, நீ எங்கள் ஆளா எதிராளி ஆளா அப்படின்னு கேட்கப்படும்போது அப்போ சொன்னார், இல்லை, நான் பரலோகத்திலேருந்து கர்த்தர் சமூகத்திலேருந்து புறப்பட்ட தேவன் சேனைன்னு சொன்னோன்னே பொத்துன்னு போய் காலில் விழுந்தார். தேவதூதன்ட்டே கேட்குறாரு யோசுவா, எங்கள் ஆளா எதிராளி ஆளா? போட்டு தள்ளுறது தான். எதிராளி ஆனா போட்டு தள்ளுறது தான், எங்கள் ஆளும் விட்டு தான். இல்லை, நான் அவர் தெரிஞ்சு தான் வராரு. அவன் கேட்குறது கரெக்டாக ஏன்னா எங்கள் ஆளா எதிராளியா? எதிராளியால் உடனே அடிறான் அப்படின்னு சொல்கிறார். உடனே எங்கே இருந்துச்சுன்னா, எங்கேருந்து எந்த இடத்துல நிற்கிற கேட்பார். இல்லை, நான் தேவ சமூகத்தில் புறப்பட்டு வந்த தூதன் சொன்னவொன்னே போய் காலில் விழுந்து அழுகு கேட்குறாரு. கேட்கும்போது அது சொல்கிறாரு, உன் காலில் இருக்கிற செருப்பை கலட்டுனார். முதல்ல உன் காலில் இருக்கிற செருப்பை கலட்டு. சர்ச்சில் தலையில் துணி போடுறது கிடையாது, பெரிய அக்கிரமம். சர்ச்சில் தலையில் துணி போடுறது கிடையாது. பெண்கள் இந்த டிவியில் பாருங்கள், அப்படியே தலையில் மேக்கப்பு போட்டு பயங்கர மேக்கப் போட்டு ஏசு கேசு இப்படிலாம் மேக்கப் போட்டு தான் வர சொல்லியிருக்கிறாரு. அம்மா, மிஸ்டு காலை விட்டுட்டு நீ ரெடியாக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் மேக்கப் போட்டு செட்டப்பரு அப்படின்னு போட்டு என்ன மேக்கப்பு போட்டு சினிமாவுக்கும் இந்த ஒரு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு போடுறான். என்ன பாட்டு தெரியுமா? அந்த பயங்கர அபிஷேகம் பாட்டு, பாதை இல்லை, ஒரு பயங்கர அபிஷேகம். அந்த பாட்டை சினிமாவில் பொம்பளை பிள்ளைய அப்படி ஆடுறாள்வா, தலையில் துணி கட்டாமல். சினிமா பாட்டு மாதிரி டான்ஸு பயங்கரமான. அந்த பாட்டில் நான்லாம் எத்தனையோ இடங்களில் பாடி எத்தனையோ பேர்கிட்ட கர்த்தருடைய அபிஷேகத்தை வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பாட்டில் அப்படி ஆடுறான், என் ஈரக்குலையே பிடுங்குது. ஏன்னா இன்றைக்கி எந்த பாட்டுகளில் கூட ஒரு அபிஷேகம் கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பாட்டுகளில் அபிஷேகம் கிடையாது, பாடல்களில் ஆராதனை கிடையாது. எல்லாமே
எல்லாம் இந்த வண்டியில் வைப்பர் ஓடுற மாதிரி இப்படி ஓடுற மாதிரி இன்றைக்கி ஆராதனை டம்மு டம்முன்னு ஆராதனை நடக்குது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனாலே யாம். அப்ரஹாம் கத்தி எடுத்து வாங்கினார், பிள்ளையை கொள்றதுக்கு வெட்டும் போது தேவன் இறங்கினார். அப்ரஹாமே பிள்ளையாண்ட மேலே கத்தியை போடாத அப்படின்னோடனே சத்தம் கேட்டு அப்ரஹாம் அலண்டார். வனாந்தரத்தில் கூப்பிட்ற ஒரு சத்தம் கூப்பிடும்போது பின்னாடி பாரு ஒரு ஆடு கொம்பு சுற்றி நிற்க பாரு, அதை பிடிங்கி பழி விடுன்னு சொன்னார். முன்னமே ஆயத்தப்படுத்தி சோதிச்சார். இப்போ நீங்கள் அப்ரஹாமுக்கு அங்கே இறங்கினார், லோத்துக்கு இறங்கினார். லோத்து கிளம்பு, ஊரை விட்டு கிளம்புனார். ஊரை விட்டு கிளம்பும்போது லோத்து மனைவியோட ஓட்டம் பூரா முன்னாடி இருந்துச்சு, நோட்டம் பூரா பின்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய மாமியார் மருமமார் செய்கிற ஓட்டம் முன்னாடி, நோட்டம் பின்னாடி. நம்ம நோட்டம் எங்கே இருக்குது இன்றைக்கி? பின்னாடி இருக்கா, முன்னாடி இருக்கா? யாரை குத்தணும், யாரை கொலை செய்யணும், யாரை வெட்டணும், யாரை குமிக்கணும் அப்படிங்கிற நோட்டம் பூரா பின்னாடி இருக்குது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, கர்த்தர் இதை விரும்பலை. இன்றைக்கி எதில் இறங்குறார்? 2 லேகியன் பிசாசு கூப்பிடுது. ஆண்டவரே, நீர் எங்களை துரத்துறோன்னா அந்த பன்னி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடுன்னு வேண்டி ஜெபம் பண்ணிச்சு. அது பன்னி கூட்டத்துக்கு போகும்போது பிசாசு ஜெபம் பண்ணிச்சு, புறப்பட்டு போங்கள்னு சொன்னோன்னா அது போய் பன்னி கூட்டத்தில் போகணுன்னா பன்னி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு அமிழ்ந்து போச்சு. மத்தேயு புத்தகம் 8:32 தெளிவாக சொல்லுது. இறங்குனாரா? பன்னிகள் ஜெபம் பண்ணி பிசாசு ஜெபம் பண்ணவன் அதில் கர்த்தர் இறங்குனார். மார்த்தாள் ஓடி வந்து கேட்குறா, மார்த்தாள், ஆண்டவரே நீர் இங்கே இருந்த சகோதரன் மறிச்சிருக்க மாட்டான். லாசருடைய மரணத்துக்கு சகோதரி ஓடி வந்து அழுகிறா. இவ அழுத பார்த்தா அவர் அழுத பார்த்து ஊரே அழுக. அப்போ ஒருத்தன் கேட்குறான், இவளை எவ்வளவா நேசித்தார், இவனை சாகாமல் பார்த்து காத்துக்கலாம்ல. அந்த லாசருவை எவ்வளவா நேசித்தார், அப்படி நேசித்த இவரை எப்படி கைவிட்டார் அப்படிங்கிற ஒரு திட்டம் பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தர் விடலை. கல்லை தூக்கி போடுறான்னு பண்ண கூப்பிட்ட லாசரை வெளியே வந்துட்டு அந்த இடத்துல பேர் சொல்லி கூப்பிட்டா, லாசரே வெளியே வானு. ஏன் பேர் சொல்லி கூப்பிட்டாருன்னா, கல்லறைக்குள்ளே வெளியே வாடான்னு எல்லா கல்லறையும் திறந்திருக்கும், லாசரை கண்டுபிடிக்க முடியாது. பேரை சொல்லி தெளிவாக கூப்பிட்றாரு. நீ என்னை தெரிஞ்சு கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். நல்ல சீக்கிரம் யோவான் 15:16 சொல்லுது, நீ என்னை தெரிஞ்சு கொள்ள, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் போய் கனி கொடுக்கும்படி உன் கனி நிலைத்திருக்கும்படி நான் உன்னை ஏற்படுத்தினேன். பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இறங்குறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கார். நம்ம எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? அவர் இறங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். நம்ம அவர் தேடினா தானே ஆயத்தமாக இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கால் எழுந்துச்சி ஒரு 2 அதிகாரம் பைபிள் படித்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறோம், புது 10 ஆத்துமாக்களை கொண்டு வாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு கையும் வரல, ஒரு வாய் வரல. வருதா? இல்லை. நம்மளை இன்றைக்கி கர்த்தர் எந்த வகையில் வச்சுருக்காரு, எப்படி வச்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு திட்டம் வேணும், தெளிவு வேணும். நம்மளை கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறார். ஆனாலும் அடுத்த வசனத்தில் சொன்னார், மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் நான் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனிடத்தில் சொல்லவில்லையா? நம்மளை வச்சு ஆண்டவர் வச்சுருக்க திட்டம் நிறையா இருக்கா? நம்மளை வச்சு ஆண்டவர் வச்சுருக்க திட்டம் நிறைய. நான் என் வீடை கரெக்ட் பண்ணாமல் அடுத்த வீட்டை கரெக்ட் பண்ண போக முடியாது. ஒன்றாவது, நான் என் வீடை கரெக்ட் பண்ணிட்டோம்னா முதல்ல என்ன கரெக்ட் பண்ணோம்னா என் வீடை கரெக்ட் பண்ணிடலாம். என்னையும் கரெக்ட் பண்ணணும். நான் கர்த்தருக்கு கரெக்டாக இருக்கேனா, கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கேனா, என்ன கரெக்ட் பண்ணணும். என்ன கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் என் குடும்பத்தை கரெக்ட் பண்ணிடுவேன். குடிகார கனவு இருக்கத்தான் செய்யலாம். நீ செபிக்கிற பிள்ளையாக இருக்கிற, உன் பேர் சான்சியாக இருக்கலாம், உன் பேர் அழகாக க்ளோரியாக இருக்கலாம், உன் பேர் கெப்சியாக இருக்கலாம், உன் பேர் பயங்கரமான நல்ல பேராக இருக்கலாம், என்ன மேசியாவா மார்த்தாள் மரியாவாக இருக்கலாம். குடிகார கணவன் தான் மாட்டி முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன். அவரை எப்படி வெளியே கொண்டு வர? நீ கரெக்டானேன்னா உன் கணவன் கரெக்டாகிடுவார், உன் பிள்ளைங்க கரெக்டாகிடும், அப்போ உன் குடும்பம் கரெக்டாகிடும். உன் குடும்பம் கரெக்டாகும்போது நம்ம இயேசு நல்லவர் சொல்லிடலாம், பரிசுத்த ஆவி நல்லவர் சொல்லிடலாம், ஜீவனுள்ள பிதா நல்லவர் சொல்லலாம். உன் குடும்பம் கரெக்டாகலை, தெருவில் இப்போ தெருவை பேச ஆரம்பிக்கிறோம், பட்டணத்துக்கு கர்த்தர் கொண்டு போயிடுவார், பட்டணத்துக்குள்ள கொண்டு பேச சொல்லுவார். நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ளே கரெக்டாகிட்டோம்.
எதில் கரெக்டாக இருக்கிறோம்? லிப்டிக்கு போகிறதுல கரெக்டாக இருக்கிறோம். ஆமாம், பயங்கரமான லிப்டிக் மாட்டி அவன் அதை உதட வச்சு நக்கி அது போய் உள்ளே போய் கேன்சல் ஆக்கி வச்சு உள்ளே கேன்சல் ஆக்கி வச்சுக்கிட்டு நாள்பட வேலையில் அது பெப்ப இதுதான் அதுக்குள்ளே வேதனை. ஆண்டர்கிட்ட கேட்டேன், சின்ன பையங்களாம் மறிக்கிறாங்களா ஆண்டவர், என்னன்னு கேட்டேன். பாக்கெட்டில் ஃபோன் வைக்க வேண்டாம்னு சொல்லு அப்படின்னாரு. ஃபோன் பெரிய பெரிய ஃபோனை கொண்டு பாக்கெட்டில் வச்சு அவன் எங்கேயோ கூப்பிடும்போது பாக்கெட்டில் அடிக்கு இருதயத்தில் அடிக்கு டமக்குன்னு கரண்ட் வந்து டப்புன்னு அடி, உடம்பே தெரியாதபடி அடி நடக்குது. பின்ன வரத்தானே செய்யும். ஒரு பஸ்ஸில் ஏறி நான் போய்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி அதைத்தான் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறேன். பிரசங்கம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன். ஒரு ஐயா வராரு. அவர் வேலைக்கு போயிருந்தார். பெரிய ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஃபோன் பேசிட்டு படக்குன்னு பாக்கெட்டில் வச்சார். நான் சொன்னேன், ஐயா இந்த ஃபோனை நீ பாக்கெட்டில் வைக்கிறியே, நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன்னா உனக்கு ஃபோன் வர்றது எப்படி தெரியும் அப்படின்னு. ஆமாம், சத்தம் போடு அப்படின்னு. அந்த சத்தம் போடுறதுக்கு முன்னாடி எங்கே வரும் அப்படின்னு. நீ போட்டிருக்கல பாக்கெட்டு, அதுக்குள்ளே என்ன இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பாக்கெட்டுக்குள்ளே இருதயம் இருக்கா. ஆமாம், அங்கே அடிக்கும் தெரியுமானா பட்டக்குன்னு எடுத்து அந்த ஆள் பேக்கில் போட்டார். இப்படி தான் எல்லாம் அட்டாக்கில் இறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆள் மிரண்டு போயிட்டார். நன்றியா, கை தூக்கிட்டு போனார். நன்றியா, இப்படி சொன்னதுக்கு நன்றின்ட்டு போனார். நமக்கு எதில் ஆண்டவர் இறங்குறாரு? பேதுரு சொன்னார், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன், நசரனா இயேசுவின் நாமத்தில் எலும்பி நடன்னு சொன்னால் அவன் எலும்பி நடந்தான். இன்றைக்கி பொண்ணு வெள்ளி இல்லாத வீடு எங்கே இருக்குது? ஒரு வீடு பொண்ணு வெள்ளி இல்லாத வீடே கிடையாது. எல்லா வீட்லேயும் பொண்ணும் இருக்குது, வெள்ளியும் இருக்குது. அற்புதம் கிடையாது. இயேசுவின் நாமத்தில் அற்புத அதிசயங்கள் கிடையாது. பிரியமான சகோதரா, பிரியமான சகோதரி, உங்களுக்குள்ளே கர்த்தர் இறங்கணும்னா அழகா சொன்னார், விரும்புகிறவனாலும் அல்ல. நீங்கள் எத்தனை பேரை விரும்பலாம், ஓடுகிறான்ல எத்தனையோ ஓட்டம் ஓடலாம். உங்கள் விருப்பம், ஓட்டம் எத்தனை ஸ்பீடு, எத்தனை விதமான ஓடலாம். ஷைனி கேரளத்தில் ஜாக்மேன் பயங்கரமான ஓட்டம் ஓடுறவுள்ள ஓடினா, ஒலிம்பிக்கில் ஓடுறா, பயங்கர ஓட்டம், சரியான ஓட்டம். ஓடிக்கிட்டு இருக்கும்போது போயிட்டான், ஃபஸ்ட்டில் போயிட்டான். 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டா. போனால் கோச்சர் பயங்கரமாக இந்தியா கொடியை வந்து தோலில் மாட்டி ஷைனின்னு சொல்லி தூக்கி தோலில் எல்லாம் அப்செட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பச்சை லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, எல்லாம் சந்தோஷம். திடீர்னு பார்த்தா சிவப்பு லைட் எரியுது. பச்சை லைட்டு ஒழிஞ்சு சிவப்பு லைட் எரிஞ்சவுடனே எல்லாம் இந்தியாக்காரன்னு சொல்லியா கொடுக்கணும். பயங்கரமாக பிரச்சனை. என்னன்னு கேட்டால், இவளுக்கு கொடுத்த ட்ராக்கில் ஓடாமல் அடுத்தவங்க ட்ராக்கில் ஓடணும். புரிஞ்சா? நமக்கு ஒரு ட்ராக் இருக்குது, அதுதான் பரிசுத்த ஆவியின் நடத்தல் ட்ராக். பரிசுத்த நம்ம கரெக்டு ட்ராக்கில் நடத்துவார். அவர்கிட்ட ஒப்புக்கொடு. கரெக்டு ட்ராக்கில் கர்த்தருக்கு நேரம் நம்மளை நடத்துகிறார். அந்த ட்ராக்கில் ஓட ஆரம்பிக்கப்படும் போது எந்த ஒரு சுனாமியும் வராது. இதுதான் பரிசுத்த ஆவியின் நடத்தல். அதையா இன்னைக்கு விரும்புகிற நாளுமல்ல ஓடுகிறோம், இறங்குகிற தேவனாலயம். கண்களை முடிச்சோம். நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாம் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்வீராக. ஆராதனையில் கொண்டு போங்க. கர்த்தாவே, குருடனை பார்க்க வைக்கிறவர், சுருடனை கேட்க வைக்கிற, ஊமையினை பேச வைக்கிற, முடவை நடக்க வைக்க, சப்பானிகளை ஓட வைக்கிறவர், தரித்திற்கு சுவிசேஷ பிரசங்க, மரித்தோரை எழுப்புறவர், இன்னைக்கு இந்த வேலையில் பரிசுத்த ஆவியான அற்புதம் அதிசயம் செய்ய முடியுமா ஜெபிக்கிறோம். கேட்குற ஒவ்வொரு காதலும் கர்த்தர் இறங்குகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் மகிமைப்படுவாராக. 24 மூணாறு கில்காலில் 7 மணி நேரம் ப்ரேயர் நடக்கு. தேசத்துக்காக நிறைய இடங்கள் அழிவு இருக்குது, அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம வீட்டில் படுத்து உறங்கி சும்மா தெண்டச்சோறு சாப்பிட்டுட்டு பேரை கர்த்தருடைய பேரெலாம் வச்சுக்கிட்டு வெட்டிக்காத வேண்டாத கதையெல்லாம் பேசிட்டு அளப்புற அந்த வேலையெல்லாம் வச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு வாங்க, கில்காலுக்கு வாங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் மகிமைப்படுவார். காட் பிளஸ் யூ. அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அநேக கடந்து வர அநேக அற்புதம் நடக்க ஜெபம் பண்ணுங்கள். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென்.